சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ரிங்க காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஊடு ஃபுல்லாவே. கடைசியில பார்த்தா மனோஜ் தன்னோட பாக்கெட்டுக்குள்ளாரையே வச்சுட்டு ரிங்க காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல. முத்து தான் எப்படியோ மனோஜ கேள்வி மேல கேள்வியா கேட்டு கரெக்டா பாக்கெட்ல இருக்கிறத நம்ம முத்து தான் கண்டுபிடிக்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரத்தில் ஐயர் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் இருந்தும் வந்துடுறாங்க. ஸோ பேசி முடிச்சு மாலை சந்தனம்லாம் போட்டு 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணோட சேர்ந்து நான் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு மனோஜ் பண்ணுற அட்டகாசம் இதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயாவோட ஆட்டம் தான் ரொம்ப ஓவராக இருக்குது. ஒரு பணக்கார வீட்டில் மனோஜ் பொண்ணு கட்ட போகிறான் அப்படிங்கிற பந்தா இப்போவே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை விட மனோஜ் ஓவர் சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல, கோட் சூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டு ஓவராக விஐபியை மட்டும்தான் கல்யாணத்துக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பந்தா காமிக்கிறாப்புல. ஸோ நம்ம முத்துவுக்கு பயங்கரமான கோவம் வந்து மனோஜை திட்டுன்னு திட்டிடுறாப்புல. ஸோ அதே டைமில் நம்ம அண்ணாமலை வந்து டைவர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியும், டைவர்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்க, இங்கே விஜயாவும் மனோஜும் உண்மையை மறைச்சிட்றாங்க. சீக்கிரமாகவே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ என்ன கோல்மால் பண்ணி மாட்ட போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு தெரியும். ஆனால் இவங்க போடுற பந்தாவை தான் பார்க்கறதுக்கே புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அப்கமிங்கில் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.